தானியேல் 6ஆம் நூற்றாண்டில் நெபுகத்நேச்சர் தனது பாபிலான் படையால் எருசலேமை கைப்பற்றினான். அங்கிருந்த இளம் ஆண்களை கைதிகளாக பாபிலானுக்கு அழைத்து வரப்பட்டனர். அதில் ஒருவன் டேனியல் ஆவான். இந்த இளைஞர்களை அழைத்துச் செல்லுங்கள். அவர்கள் ராஜாவின் சேவைக்கு பயன்படுத்தப்படுவார்கள். இனி நீங்கள் பாபிலோனின் ஞானிகளாக்கப்படுவீர்கள். இது ராஜாவின் உணவு. தயவு செய்து எங்களை காய்கறி தண்ணீர் மட்டும் உண்ண அனுமதியுங்கள். ராஜா அறிந்தால் என்ன ஆகும்? 10 நாட்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் மற்றவர்களை விட ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். எங்கள் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அந்த சிலை, அந்த கல், இதன் அர்த்தம் என்ன? நீங்களே கனவு சொல்லான். ராஜாவே, மனித ஞானத்தால் அல்ல, பரலோக தேவன் இந்த இரகசியத்தை வெளிப்படுத்தினார். உண்மையாகவே உங்கள் தேவன் தேவாதி தேவன். தானியேலே, நீ என் ராஜ்யத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பாய். மகிமை தேவனுக்கே. காலங்கள் கடந்தன. டேனியல் வயது முதிர்ந்தவராயிருந்தார். பாபிலோன் தேசத்திற்கு புதிய ராஜா டேரியஸ் ஆட்சி செய்தார். இந்த தானியேலில் விசேஷ ஆவி இருக்கிறது. அவனை உயர்த்த வேண்டும். அவனை வீழ்த்த ஒரே வழி அவன் தேவனை பற்றிய விசுவாசம். அப்படியானால் ஒரு சட்டம் உருவாக்குவோம். 30 நாட்கள் யாரும் உம்மை தவிர வேறு தேவனை வேண்டிக் கொள்ளக்கூடாது. அது நல்ல யோசனை போல தெரிகிறது. என் தேவனே, நீர் என் பலமும் அடைக்கலமும். நான் உம்மை மறக்க மாட்டேன். இவன் ராஜாவின் கட்டளையை மீறினான். தானியேலே, ராஜாவை நான் சேவிக்கும் தேவன் காப்பாற்றுவார். நீ எப்போதும் சேவிக்கும் தேவன் உன்னை விடுவிப்பாராக. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனே, நீர் தமது தூதனை அனுப்பினீர். அந்த தேவன் உண்மையானவராக இருந்தால் தானியேல் உயிருடன் இருப்பானாக. ஆண்டவரே, நீர் நல்லவர். உமது மகிமை என்னோடு இருப்பதாக. தானியேலே, உயிருள்ள தேவன் உன்னை காப்பாற்றினாரா? ராஜாவே, என் தேவன் தமது தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய் அடைத்தார். அவனுக்கு ஒரு காயமும் இல்லை. என் ராஜ்யம் எங்கும் அறிவிக்கிறேன், தானியேலின் தேவனே உயிருள்ள தேவன். கர்த்தர் அரசர்களை எழுப்புகிறார், அரசர்களை அகற்றுகிறார். அவருடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைக்கும்.